शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तन्तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारहैः सा मे वसतु जिह्वाह्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம். சந்தேகம் தெளிதல் படலத்தில் 28வது பாடல். 28வது பாடல்ல மறுபடியும் ஒரு சந்தேகத்தை சிஷ்யன் கேட்கிறான். சந்தேகம் தெளிதல் படலம் 28வது பாடலை வாசிக்கிறேன். குறவர் சிகாமணியே கேளீர் நீர் கூறின வழியொக்கும் பரமுடன் இகமும் இகழ்ந்தவர் அன்றோ பழகுவர் மெஞ்ஞானம் விரவு முயற்சியின் மீண்டவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார். ஸ்ரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே. வாசிக்கலாம். பரமாச்சாரியரே, எனது விண்ணப்பத்தை கேட்டருளல் வேண்டும். ஞானிகளுக்கு உழவாதி யாகாதி சிரவணாதிகள் பயனேதும் இல்லை என தாங்கள் கூறியது பொருத்தமானதே ஆகும். இகலோகம் பரலோகங்களில் ஆசை விட்டவர்கள் தானே தத்துவ ஞானம் பழக முயல்வார்கள். இப்படி ஞான நெறிக்கு திரும்பியவர்கள் மறுபடி பழைய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். ஆயினும் சித்தமானது தன் சொரூபமான பிரம்மத்தில் திடம் பெறும் பொருட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசன சாதனங்களை செய்ய வேண்டுவது இல்லையா? நல்ல கேள்வி. அதுக்குதான் இந்த சந்தேகம் தெளிதல் படலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனன கிரந்தம் என்று சொல்லப்படுகிறது. வேதாந்த பாடங்களிலேயே பலவிதமான நூல்கள் இருக்கின்றது. பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற நூல்கள் இருக்கின்றது. அவையெல்லாம் ஆரம்ப பாடங்கள். தத்துவபோதம்னா பிரகரண கிரந்தத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பேசிக்காக ஆரம்பத்தில் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிக்க வேண்டியது. அதுக்கு பேர் பிரகரண கிரந்தம், மோக்ஷ கிரந்தம், சித்தி கிரந்தம் அப்படின்னு இந்த வேதாந்த நூல்களில் பலவிதமான ஹெட்டிங்ஸில் சில புஸ்தகங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிரந்தம் இந்த நூலை படித்தால் அது இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுபோல கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கேட்டல் அப்படிங்கிறது சிரவணம், மனனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது என்ன பண்றோம் அப்படின்னா சிந்தித்தல். அப்பேற்பட்ட பகுதி தான் என்னது அப்படின்னா இந்த தத்துவ விளக்க படலத்தில் இந்த 2வதாக இருக்கின்ற 180 பாடல்கள் இருக்கின்றதே சந்தேகம் தெளிதல் படலம். இதெல்லாம் மனன கிரந்தம் என்று சொல்லப்படுகிறது.
நைஷ்கர்மிய சித்தி என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா சித்தி கிரந்தம். மோக்ஷ கிரந்தம் என்று சொல்லப்படுவது என்ன அப்படின்னா பகவத்கீதை, உபனிஷத்துக்கள். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நூல்கள் இருக்கின்றது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு டைட்டில் இருக்கு. அப்படி இதெல்லாம் நிறைய படிக்கிறவர் தான் யாரு அப்படின்னா இந்த மோக்ஷத்தை அடைவதற்குண்டான நிலையில் இருக்கின்ற முமுக்ஷுவாக இருக்கின்ற சாதகன். அப்போ முமுக்ஷுவாக இருந்து தான் இந்த ஜீவன் முக்தர் என்ன பண்றாரு, மோட்சத்தை அடைந்திருக்கின்றார். அவர் சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சு முடிச்சவராக இருந்தாலும் 27வது பாடல்ல மூவகை தொழில்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அப்படின்னா ஜீவன் முக்தர் என்று சொன்னாலும் அதுல ஒரு சின்ன சந்தேகத்தை என்ன பண்றான், சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். அதுதான் 28வது பாடல். தேசிக சிகாமணியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான்ப்பா. குறவர் சிகாமணியே கேளி. தேசிகர் அப்படின்னு சொல்லி சொன்ன உயர்ந்த நிலையில் சந்தேகம் வரை எல்லாம் படித்து தெரிந்து உபதேசம் செய்கின்றவராக இருக்கின்ற ஞான ஆதேசம் பெற்றவர் தான் யாரு, தேசிகர். ஒரு நல்ல ஒரு அடைமொழியை சிஷ்யன் என்ன பண்றான், குருவுக்கு கொடுக்கின்றான். தேசிக சிகாமணியே, குறவர் சிகாமணியே அப்படிங்கிறான். குருமார்களில் உயர்ந்தவராக நான் பார்த்து கொண்டிருக்கின்ற சிகாமணியே, குருவே, தந்தையே அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் இதுல என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். எனது விண்ணப்பத்தை கருணை கூர்ந்து நீங்க கேட்க வேண்டும் அப்படிங்கிறான். குறவர் சிகாமணியே கேளீர், நீர் கூறின வழியொக்கும். ஜீவன் முக்தர்கள் கிருதகிருத்தியர்கள் தான், செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து முடித்தவர்கள் தான் என்று நீங்கள் சொன்னதை அது வழி தப்பாமல் ஒப்பத்தக்கதே ஆகும். நான் நல்லா ஏத்துக்கிறேன். ஐ ஆம் அக்செப்டிங் யுவர் ஆர்கியூமெண்ட். நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னா, இகாமுத்திரார்த்த பலபோக விராகமுடைய விவேகிகள் அல்லவா என்ன பண்றாங்க அப்படின்னா தத்துவ ஞான அபியாசம் செய்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற சுகம் வேண்டாம், சொர்க்காதி போகங்களும் வேண்டாம், மறு உலகத்துக்கு போனாலும் எனக்கு இந்த சுகப்பிராப்திலாம் வேண்டாம், எனக்கு ஒன்னே ஒன்று வேண்டும். என்ன அப்படின்னா மோக்ஷந்தான் வேண்டும். நம்ம தத்துவ விளக்க படலத்தில் கைவல்ய நவநீதத்தில் ஆரம்பத்தில் முதல்ல படித்தது என்ன அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் அப்படிங்கிறத 4 படிச்சிருக்கோம். ஆரம்ப பாடமே முதல்ல அதிகாரிக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா முதல்ல விவேகம், எதை அணுக வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அர்த்த அனர்த்த விவேகங்கள், நிலையில்லாதது எது, நிலையானது எது அப்படின்ற விவேகம். இதுக்குதான் விவேகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப விவேக வைராக்கியாதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது வைராக்கியம் அப்படின்னா விராகசிய பாவம், அனைத்தையும் விட்டுவிட்டேன் அப்படிங்கிற வைராக்கியமான பாவம், விராகசிய பாவம், இனிமே அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற பாவனை. அதெல்லாம் எதுல வருது அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்திலே ஏற்கனவே இந்த முமுக்ஷு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தாண்டி வந்துட்டான். அந்த பரீட்சையெல்லாம் தாண்டி அதிகாரித்துவம்லாம் இருக்கு இவனுக்கு. அப்போ இகாமுத்திரார்த்த பலமோக விராகமுடைய விவேகிகள் அல்லவா இந்த தத்துவ ஞானம் அபியாசம் செய்வார்கள். உழவாதி யஜ்ஞாதி சிரவணாதி என்னும் விவகாரத்தினின்று நீங்கிய ஜீவன் முக்தர் அவ்விவகாரத்தை விரும்பார் என்று நீங்கள் சொல்வது சத்தியம்தான், ஒத்துக்கிறேன். விவேகம் உள்ளவர்கள் வைராகியம் உள்ளவர்கள் தான் சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் செய்ய போறாங்க. அவங்க தான் முமுக்ஷுவாக இருக்கிறார்கள். முமுக்ஷுவுக்கு அப்புறம் மோட்சம் அடைய போகிறார்கள். ஜீவன் முக்தராக இருக்கலாம், இல்லை இந்த பிறவை விட்டு அடுத்த பிறவையில கூட ஜீவன் முக்தரா வரலாம். சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி இந்த சிரவணாதி என்னும் விவகாரத்திலிருந்து நீங்கிய ஜீவன் முக்தர்கள் இந்த விவகாரத்தை செய்ய மாட்டாங்க. அது சத்தியம்தான். அவ்வாறாயினும் இருந்தாலும் சித்தமானது ஆத்மாவினிடத்து பிறழாது நிற்பதற்காக
அவர்களுக்கு சிரவணாதிகள் வேண்டாமா? இந்த ஜீவன் முக்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிராரப்தம் இருக்கு. அவர்களுடைய சித்தம் ஆத்மாவினிடத்திலிருந்து பிறழாது, தத்துவ ஞானத்திலிருந்து மாறாது இருப்பதற்கு அவர்களுக்கு சிரவண மனன நித்தியாசனங்கள்லாம் வேண்டாமா? அப்படி அதை பண்ணலை அப்படின்னா அவரது மனது, அவருடைய அறிவு சொரூபத்தில் நில்லாது, ஆத்ம ஞானத்திலோ தத்துவ ஞானத்திலோ பிரம்மனிஷ்டையிலோ நில்லாமல் பிறழ்ந்து விடும் அல்லவா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர்கள்லாம் இருந்தால் அந்த பிராரப்தம்லாம் அப்படி இருக்குமா? இந்த ஐயத்தை தேவரீர் நீங்கள் தீர்த்தருள வேண்டும். அதுதான் இந்த பாடனுடைய விளக்கம். குறவர் சிகாமணியே கேளீர், நீர் கூறின வழியொக்கும். நீங்கள் கூறிய பரிபூரணமானால், பரிபூரண நிலைக்கு போய்விட்டால், பாடன் மிகும் தொழிலால் பலனுண்டோ, சென்ற பாடனுடைய கடைசி வரியை சொல்றான் என்று அருளிய உபதேசம் பொருத்தமானதே. பரமுடன் இகமும் இகழ்ந்தவர் அன்றோ மெஞ்ஞானம் பழகுவர். மேலுலகம் இந்த உலகம் இது ரெண்டுத்தையும் வேண்டாம்னு சொல்லி விட்டவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க தான் இந்த ஃபீல்டுக்கு வர முடியும். மெஞ்ஞானம் பழகுவர் அப்படின்னா ஆத்ம ஞானத்தை பயிற்சி செய்வார்கள். இந்த ரெண்டையும் விட்டவனால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஞான காண்டத்தை பின்பற்றி ஆத்ம ஞான பயிற்சியை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள்லாம் யாரு அப்படின்னா, போக இச்சை உடையவராக இருந்து அவர்களால் செய்யப்படுகின்ற காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் ஞான நெறிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பி இருக்கிறார்கள். அந்த விவகாரங்களை அவங்க இனி என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். அப்போ அந்த விவகாரத்தில் அவர்கள் விரும்ப மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள் என்று சொன்னாலும் மனம் ஆத்ம ஞானத்தில் நிலை பெற சிரவண மனன நித்தியாசனங்கள் செய்ய வேண்டாமா? மெஞ்ஞானம் பழகுவர். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கு, விரமும் முயற்சியின் மீண்டவர். போக இச்சை உடையவரால் செய்யப்படும் தொழில் முயற்சியில் இருந்து மீண்டு ஞான நெறிக்கண் திரும்பியவர். இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, உலகத்தில் பலவிதமான மிருகங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு மிருகம், இந்த நாய் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் வாந்தி எடுத்ததை தானே சாப்பிடுமா. இது கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். நாய் என்ன பண்ணுது, தான் உமிழ்ந்ததை தானே சாப்பிடும், மறுபடியும் அதை எடுத்துக்கும். அதுபோல மனித ஜென்மங்களில் இந்த உழவாதி யஜ்ஞாதி, இந்த இகலோக பிராப்தி, சுகலோக பரலோக பிராப்தி, இகலோக சுகம் இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு போ வேண்டான்னு சொல்லி விட்ட பிறகு மறுபடியும் அந்த பக்கம் என்ன பண்ண மாட்டான், இந்த ஞான நிலைக்கு முயல்பவன் முமுட்சுவாக இருப்பவன் என்ன பண்ணான், போகமாட்டான். அதிலிருந்து மீண்டு வந்தாச்சு. இந்த நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு அது எட்டாததுனால அது புளிக்கும்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுபோல இல்லை, எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு இது ஆசையை அனுபவிக்க அந்த ஆசை வளரமே ஒழிய இது தீரவே தீராது என்று என்ன பண்ணுறான், நல்ல தெளிந்த ஞானம் வந்த பிறகு தான் இந்த உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த முதல்ல நான் சொன்னது என்ன அப்படின்னா, இகாமுத்திரார்த்த பலபோக விராகமுடைய விவேகிகள் அல்லவா தத்துவ ஞான அபியாசம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு காலம் உழவாதி யஜ்ஞாதி சிரவணாதி என்னும் விவகாரத்தினின்றும் நீங்கிய ஜீவன் முக்தர் அந்த விவகாரத்தை விரும்பார் என்று விரும்ப மாட்டார்கள் என்பது சத்தியம்தான். நீங்கள் சொன்னது போவே மாட்டாங்க, அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதுதான் விரமும் முயற்சியின் மீண்டவர். போக இச்சை உடையவரால் செய்யப்படும் தொழில் முயற்சியிலிருந்து மீண்டு ஞான நெறிக்கண் திரும்பியவர். சிறந்த உதாரணம் பட்டினத்தார் தான். இவ்வளவு பணம் சம்பாதிச்சாரு, உலக விவகாரங்கள்லாம் செஞ்சாரு, வாணிபம் செஞ்சாரு, அரசனுக்கே கஜானாவில் பணம்லாம் எடுத்து கொடுத்தார், பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் ஒரு வார்த்தையினால என்ன ஆச்சு அப்படின்னா ஞானம் வந்தாச்சு அவருக்கு. ஒரு வாக்கியம், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே.
அப்பவே என்ன பண்ணார், எல்லாத்தையும் திறந்து விட்டார், கோவணத்தை கட்டிக்கிட்டு வெளியில வந்துட்டார். மீண்டும் அந்த பழைய நிலைக்கு அவர் என்ன பண்றல, கடைசி வரைக்கும் போகவே இல்லை. ஞானிகளுடைய வரலாறு, ஜீவன் முக்தருடைய வரலாறு எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் வால்மீகி மகரிஷியாக இருந்தவர் முன்னாடி என்ன எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அந்த கதையெல்லாம் படிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஒரு கொள்ளையடிக்கின்ற வேடனாக இருந்தவர் வால்மீகி மகரிஷி. வாழ்க்கை தத்துவத்தை பற்றி நாரதர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, புரிஞ்சிக்கல, நிரூபிச்சு காட்டினார். அதுக்கப்புறம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, ராம மந்திரத்தை பிடித்து கொண்டு ராம மந்திரத்தை ஜபித்து என்ன பண்றாரு, வால்மீகி என்கின்ற ரிஷியாக மாறிவிட்டார். அப்புறம் அந்த பக்கம் அவங்க திரும்பி போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. விரவும் முயற்சியின் மீண்டவர் பட்டினத்தார், அருணகிரிநாதர், வால்மீகி மகரிஷி, விஸ்வாமித்திரர், எத்தனையோ மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா அதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். போக இச்சை உடையவரால் செய்யப்படும் தொழில் முயற்சியிலிருந்து மீண்டு ஞான நெறிக்கண் திரும்பியவர். ஆசை, போகம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இன்னும் என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் நன்றாக வைத்துக்கொண்டு, தடித்த அகங்காரம், மமகாரம்லாம் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் விவகாரங்கள்லாம் பண்றாங்களே, அவர்களைத்தான் என்ன பண்றாருன்னா, போக இச்சை உடையவரால் செய்யப்படும் தொழில்கள், யஜ்ஞாதி, உழவாதி, சிரவணாதி. சிரவணாதி சேர்த்துடுறாரு. சிரவணாதி சேர்க்க வேண்டாம், ஆனால் ஜீவன் முக்தருக்கு சிரவணாதி தேவையில்லைன்னு சொல்றதுனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முக்கியமாக சொல்லப்படுவது யஜ்ஞாதி, உழவாதி. அந்த தொழில் முயற்சியிலிருந்து மீண்டு இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிற ஞான நெறிக்கண் திரும்பியவர்கள். அவங்கெல்லாம் திரும்பி போவாங்களா அப்படின்னா போக மாட்டார்கள். அதை இனி வேண்டுவரோ வேண்டார், அந்த தொழில்களை இனி விரும்புவார்களா அப்படின்னா விரும்ப மாட்டார்கள். கோடி ரூபாய் கொடுத்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டார்கள். ஆனால் என்ன அப்படின்னா, சித்தம் உரைத்திடவே, மனம் ஆத்ம ஞானத்தில் நிலை பெற, சொல்ல முடியாத பழைய வாசனைகள்லாம் இருக்கே, பழைய சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப பலமானதாச்சே. இந்த மனம் இருக்கே ரொம்ப பொல்லாதது. மனமெனும் ஒரு பெய்க்குரங்கு, ஒரு மடப்பயலே உன்னை உலகம் சிரிக்க அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியார் பாடுகின்றார். இந்த பரமபத சோபான படத்தில் பார்த்தீங்கன்னா, தாயக்கட்டையை உருட்டி வேகமாக நம்ம அந்த ஏணிப்படி வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், மேலே போயிடுவோம். ஒரு சின்ன சறுக்கல் வந்தால் பாம்பு என்ன பண்ணிடுவோம், கீழே கொண்டு வந்து போட்டுருவோம் நம்மளை, பரமபத விளையாட்டில். அதுபோல ஞானிக்கு அல்லது ஜீவன் முக்தருக்கு, முமுட்சுக்கு ஒரு சிறிய தவறும் என்னது அப்படின்னா, இமாலய தவறு போல நினைச்சு என்ன பண்றாங்களோ அவரெல்லாம் வருத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே பாடல் படிச்சிருக்கோம். காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் பற்றார், மனத்தில் பற்றார், கணத்தில் போம். காமமாதிகள் வந்தாலும் மனத்தில் பற்றார், கணத்தில் என்ன பண்றாங்க, மறந்து போய்விடும், துரத்தி விடுவார்கள். அந்த எண்ணமே வராது. யாரு, ஜீவன் முக்தருடைய லட்சணங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது பாடல் என்ன அப்படின்னா 88வது 89வது பாடல்ல பார்த்துருக்கோம் நம்ம. அதெல்லாம் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டா நல்லது. காமமாதிகள் வந்தாலும் கணத்தில் போம், மனத்தில் பற்றார், தாமரை இலை தண்ணீர் போல் ஜகத்தோடும் கூடி வாழ்வார், பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார், ஊமரமாவார் உள்ளத்து உவகையாம் ஜீவன் முக்தர். பாமரர் என காண்பிப்பார், படிச்சதெல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டார். அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவர், பண்டித திறமை காட்டார். இப்படிலாம் இருக்கின்றவருடைய மனது ஏதோ ஒரு சமயத்தில் சஞ்சலம் ஏற்பட்டு மனம் ஆத்ம ஞானத்தில் நிலைபெறாமல் நழுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதல்லவா? சித்தம் உரைத்திடவே, மனம் ஆத்ம ஞானத்தில் தொடர்ந்து நிலை பெற்று இருக்க, ஞான நிஷ்டையில் இருக்க சிரவணம் அனநாதிகள் வேண்டாமோ? அதை எப்படி நீங்க வேண்டாம் சொல்லலாம்? செய்தவர் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டார் என்று சொன்னா அந்த லிஸ்ட்ல சிரவண மனநாதிகளை சேர்த்துடலாமா அப்படிங்கிறது சிஷ்யனுடைய கேள்வி. அதுதான் இந்த 28வது பாடல். அப்ப கடைசியா என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, ஜீவன் முக்தரா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே,
ஆனால் ஜீவன் முக்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து இவனுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இவர் என்ன ஒன்றும் பாட மாட்டேங்கிறாரு, படிக்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, இவரும் லோக விவகாரங்கள்லாம் பண்ணுறாரு, எங்கேயாவது மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அப்படி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்களே, இவர்களும் விவகாரம் செய்கின்றார்களே, மற்றவர்களுக்காக செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அது வெளியில் தெரியலையே, ரொம்ப ஆழமாக ஆர்வமாக ஆசையாக செய்கிற மாதிரில தெரியுது வெளியில், அப்படிங்கிறத சந்தேகங்கள்லாம் வைத்து தான் சிஷ்யன் என்ன பண்ணுறான், இந்த கேள்வியை கேட்குறான். 4வது மனுஷன் 3வது மனுஷன் கேட்குற மாதிரி தான் சிஷ்யன் என்ன பண்ணுறான், அவர்களுடைய சார்பாக இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. 28வது பாடலுக்கு விளக்கம் படிக்கலாம். பரமாச்சாரியரே, எனது விண்ணப்பத்தை கேட்டருளல் வேண்டும். ஞானிகளுக்கு உளவாதி யாகாதி சிரவணாதிகளால் பயனேதும் இல்லை என தாங்கள் கூறியது பொருத்தமானதே ஆகும். இகலோகம் பரலோகங்களில் ஆசை விட்டவர்கள் தானே தத்துவ ஞானம் பழக முயல்வார்கள். இப்படி ஞான நெறிக்கு திரும்பியவர்கள் மறுபடி பழைய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். ஆயினும் சித்தமானது தன் சொரூபமான பிரம்மத்தில் திடம் பெறும் பொருட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசன சாதனங்களை செய்ய வேண்டுவது இல்லையா? அவ்வளோதான், முடிச்சிருவோம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.